பஜாஜ் ஃபின்சர்வில் எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் இந்த வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, எந்த விதத்துலையும் இன்கம் வராது. இப்படி இருக்கக்கூடியவங்க வரைக்கும் 4 லட்சம் வரைக்கும் பர்சனல் லோன் ஈஸியாக வாங்கிக்க முடியும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் இல்லை, ஆனால் வேலைக்கு போகிறேன், கையில் சம்பளம் வாங்குறேன், ஆனால் 2 லட்சம் லோன் வேணும், 3 லட்சம் லோன் வேணும், இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. இப்படி ஒரு கேட்டகரி மக்கள். சிலர் வந்து லிஸ்டட் இல்லாத கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ், பே ஸ்லிப் எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்படி இருந்ததுக்கப்புறம் அவங்க பேங்க்கில் பணமே கிரெடிட் ஆனாலும் அதிகபட்சமாக 50,000க்கு மேலே லோன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கேட்டகரி பீப்புளுக்கு நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் பஜாஜ் ஃபின்சர்வில் யாராக இருந்தாலும், நீங்கள் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, வேலைக்கு போய் கையில் சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் 4 லட்சம் வரைக்கும் பர்சனல் லோன் கண்டிப்பாக வாங்க முடியும். பஜாஜ் ஃபின்சர்வ் பேரை சொன்ன உடனே நிறைய பேரோட மனசில் எழக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனி, பணத்தை ஏமாற்றுவாங்க அப்படின்னு ஒரு தவறான புரிதல் இப்போ வரைக்கும் இருக்குது. நான் வந்து 2017 என்னோட சிபில் ஸ்கோர் நெகட்டிவில் இருந்தப்போ முதல்ல இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணி என்னோட சிபில் ஸ்கோர் ஆக்டிவேட் பண்ணதே பஜாஜ் ஃபின்சர்வ் தான். கிட்டத்தட்ட 2017லேருந்து இப்போ வரைக்கும் பஜாஜ் ஃபின்சர்வில் கஸ்டமர் தான். ஒரு ப்ராப்ளம் கூட இது வரைக்கும் தவறுதலாக நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அப்படி இருந்தும் பஜாஜ் ஃபின்சர்வுக்கு ஏன் இந்த அளவுக்கு கெட்ட பேர் அப்படின்னா, அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ், ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபின்சர்வோட பேரை சொல்லி நிறைய பேர் லோன் தரோம், நீங்கள் வந்து பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் பேரை கெடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, கடன் வாங்கிட்டு ஒழுங்காக கட்ட முடியாத மக்களுக்கு பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து உகந்த நிறுவனம் கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனத்தில் எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருமே ஈஸியாக 4 லட்ச ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். 2017 ஒரு மொபைல் ஃபோன் இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 5000 ரூபாய் மட்டுமே வச்சுட்டு நான் வந்து பூர்விகா ஷோரூம் போகிறேன். அப்போ சிபில் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நெகட்டிவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் எந்த லோன் வாங்காததுனால எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் ஆக்டிவேட் ஆகலை. சிபில் ஸ்கோரையும் ஆக்டிவேட் பண்ணி பஜாஜ் ஃபின்சர்வ் நோ காஸ்ட் இஎம்ஐ கார்டில் வந்து எனக்கு லோனும் போட்டு கொடுத்து ஒரு மொபைல் ஃபோனை கையில் கொடுத்து விட்டாங்க. நான் ஒரு 15,000 ரூபாய் மொபைல் ஃபோன் வாங்கியிருந்தேன். அந்த இஎம்ஐயை மாதம் ஒழுங்காக கட்டி முடிச்சிட்டேன். மறுபடியும் வீட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்றும், டிவி ஒன்றும் நோ காஸ்ட் இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணி வாங்கி மறுபடியும் லோனை ஒழுங்காக கட்டுறேன். எனக்கு வந்து அந்த கார்டு வந்து ஒரு 50,000 ரூபாய் லிமிட்டில் கொடுத்துருந்தாங்க. ஒரே டைமில் அந்த 50,000 ரூபாய்க்குள்ளே நம்ம எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிட்டு அதுக்கு வந்து இஎம்ஐ வந்து திருப்பி செலுத்தி அந்த கடனை வந்து முடிச்சிக்கலாம். எல்லா லோனையும் நான் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து எந்த லோனும் ஆக்டிவில் இல்லை அப்போதைக்கு. ஸோ அப்போ வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. 1,50,000 ரூபாய் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் இருக்குது, அது வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கால் பண்ணி கேட்டாங்க. அப்போதைக்கு கொஞ்சம் பணம் தேவை இருந்ததுனால நான் வந்து அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த லோனை வாங்கினேன். கிட்டத்தட்ட 34% இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருந்தாங்க. வட்டி வந்து ரொம்ப அதிகம் தான். ஆனால் பஜாஜ் ஃபின்சர்வில் வந்து சில நல்ல விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாங்கின லோனை நம்மக்கிட்ட பணம் கிடைக்குது அப்படின்னா எப்போ வேணாலும் ஆன்லைன்லேயே ஃபோர்க்ளோசர் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு 6 வாட்டி பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த லோனையும் ஒழுங்காக கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து உங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு ஆஃபர் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்கள் ஆல்ரெடி கஸ்டமராக இருக்கிறதுனால வேறு எந்த டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அந்த 4 லட்ச ரூபாய் ஆஃபர் வந்தப்போ அந்த ஃபீல்டு ஆஃபீஸர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் கொடுக்க வேண்டியதில்லை. என்கிட்ட எங்கே ஒர்க் பண்ணுறீங்கலாம் கேட்டாங்க. நான் வந்து ஒர்க் பண்ணுறது எம்என்சி கம்பெனி தான், லிஸ்டட் கம்பெனி தான். அந்த சம்மந்தமாக எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் தர வேண்டியதில்லை. எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட போதும், நீங்கள் அந்த கடை பண்ணி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் வேறு எதுவுமே தேவையில்லை. இதுவே நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட கொத்த வேலைக்கு போகிறாங்க எங்கள் அப்பா, ஸோ அது சம்மந்தமான மெட்டீரியல் இருக்குதுன்னா அதை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு கூட ஃபோட்டோ எடுத்து ப்ரூஃபாக நாங்கள் கொடுத்து அந்த லோனை வந்து சாங்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஐடியா கொடுத்தாரு. நீங்கள் எந்த விதமான வேலைக்கு போகல, நல்ல ப்ரீ அப்ரூவ்டு சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஃபரை எப்படியாவது அவங்க தரணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லோனை சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு பல கமிஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நான் வந்து நிறைய பொருள் வாங்கி இஎம்ஐயில் ஒழுங்காக திருப்பி கட்டினா மட்டும்தான் அந்த ஆஃபர் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு பொருளுக்கான இஎம்ஐ வாங்கி ஒழுங்காக கட்டி முடிக்கக்கூடிய டைமில் எந்த விதமான லோனும் ஆக்டிவில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க. இன்கம் ப்ரூஃப் இல்லாத மக்கள், அது மாதிரி லிஸ்டட் இல்லாத கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, வீட்டில் சும்மா இருக்கக்கூடியவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்லலை, ஆம்பளைங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் உங்களுக்கு 4 லட்ச ரூபாய் வரைக்கும் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஈஸியாக வேணும் அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வில் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பஜாஜ் ஃபின்சர்வில் நான் ஒரு கஸ்டமராக இருந்து சிபில் ஸ்கோரை பஜாஜ் ஃபின்சர்வ் மூலமாக ஆக்டிவேஷன் பண்ணி அவங்கக்கிட்ட ஃபேஸ் பண்ண உண்மையான சம்பவங்கள் தான். பஜாஜ் ஃபின்சர்வில் ஏற்கனவே கஸ்டமராக இருந்து இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் அதிக தொகையில் வாங்கினவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராவதுக்காச்சும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்.